தமிழகத்தின் நேர்மைக்கு பிறந்த நாள் விழா, நேர்மையானவருக்கு பிறந்த நாள் விழா என்ற அடிப்படையில் முதல்வரின் முதல்வர் என்று தமிழகம் மட்டுமல்ல, மகாத்மா காந்திஜி அவர்களுடைய உள்ளத்திலும் இடம் பிடித்த உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய பிறந்த நாள் விழாவை சென்னை மண்டலத்தின் சார்பாக குடும்ப நல விழாவாகவும் கொண்டாடுகின்ற இந்த நல்ல வேளையில் இதற்கான முன்னேற்பாடை செய்து முதல் கூட்டமாக எடுத்த இந்த முயற்சி வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நம்முடைய ஓமந்தூரார் அவருடைய வரலாறு அவர் தொடங்கி வைத்த முதல் புள்ளியிலிருந்து இன்று வரை அதை முடிப்பதற்கு ஒரு ஆள் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது இந்தியா என்ற அளவிற்கு தன்னுடைய ஆட்சியின் திறத்தாலும் ஆளுமையாலும் வெற்றியினாலும் நேர்மையினாலும் வழிகாட்டியாக முதல்வர்களின் முதல்வராக முத்தாய்ப்பாய் விளங்கியவர் ஓமந்தூரார் என்பதில் நாம் பெருமை கொள்ளுகிறோம், பேரானந்தம் அடைகிறோம். அவர் பிறந்த நாளில் கலந்து கொண்டோம் என்ற உணர்வை நமக்கு பொங்கி எழுகிறது. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லி நேரமில்லாத காரணத்தால் என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1947 ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி சென்னை ராஜதானி என்கின்ற தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவுடைய ஒரு பகுதி நீங்களாக கர்நாடகா உள்ளிட்ட சென்னை ராஜதானியின் முதல் பிரதமராக பதவியேற்றார். பிறகுதான் அது முதலமைச்சரானது. அவர் பதவியேற்ற போது 700 சமஸ்தானங்கள் நம்முடைய நாட்டில் பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் சிறிதாகவும் பெரிதாகவும் பறந்து கிடந்தது. அப்படி பறந்து கிடந்த சமஸ்தானத்தில் ஹைதராபாத் நிஜாம் என்கின்ற ஒரு பெரிய சமஸ்தானம் நமக்கு மிக நெருடலாக சவாலாக அவர்களை ஒருங்கிணைத்து இந்திய நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு சவாலாக இருந்த நேரம் பொறுப்பேற்றிருந்த நம்முடைய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களும் அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் நல்ல நட்புறவோடு இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிஜாம் 6ஆம் அசம்கா என்பவர் ஹைதராபாத் நிஜாமாக இருந்தவர் ராஜாக்களில் இந்த தீவிரவாதத்தை தன்னிலேயே வைத்துக் கொண்டு இந்துக்களுக்கு பேராபத்தை விளைவித்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு பாகிஸ்தான் உச்ச துணையாக இருந்தது. அந்த நேரத்தில் 1948 ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் நம்முடைய உத்தமர் ஓமந்தூராருக்கு ஒரு செய்தி வருகிறது. பாகிஸ்தான் படைகளை அனுப்பி ஹைதராபாத் நிஜாமுக்கு உதவி புரியிருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. அந்த செய்தியை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வராக வீற்றிருந்த காரணத்தால் உள்துறை அமைச்சரை அணுகி இந்த தகவலை அவருக்கு அனுப்பி மத்திய அரசாங்கத்தினுடைய துணையை கேட்காமலே இரவோடு இரவாக துப்பாக்கிகளை தயார் செய்து நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை காவல்துறைகளையும் உள்துறைகளை இணைத்து அங்கு வந்த பாகிஸ்தானுடைய படையை 8500 வீரர்களை கொண்டு குவித்து நம்முடைய நாட்டை இணைத்தார்கள் என்ற பெருமை வரலாறில் மறைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. எத்தனையோ சர்தார் வல்லபாய் பட்டேலே மறைக்கப்பட்டார் என்னும்போது ஓமந்தூராரின் வரலாறு மிக எளிதாக மறைக்கப்பட்டது. அதற்கு அப்போதைய காங்கிரஸ்காரர்கள் காரணமாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வெட்ட துன்பத்தை போல் யாரும் பட்டதில்லை. ஆனால் நேர்மைக்கு எந்த நாளிலும் அவர் விட்டு கொடுத்ததில்லை என்பதற்கு சான்றாக விளங்கி பல உதாரணங்களை விட்டுச் சென்ற அவருடைய தடயங்களாய் நாமெல்லாம் விளங்கி எதிர்வரும் காலங்களில் நாம் உருவாக்குகின்ற சந்ததி இன்றைக்கு அந்த இளம் ரத்தத்தை பாய்ச்சி ஆளுமையாக இருந்தாலும் ஆட்சி பொறுப்பாக இருந்தாலும் அவர் கையாண்ட முறையாக இருந்தாலும் அடுத்தவருக்கு வழிகாட்டியாக விளங்கிய ஓமந்தூரார் விழாவில் பங்கு கொள்வதில் பெருமையடைந்து அவருடைய வாழ்த்து சொல்வதற்கு வரவில்லை என்றாலும் அவர் வழி நடந்து கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமைகிறேன். நன்றி, வணக்கம்.